நாட்டுக்காக மிகப்பெரிய பல தியாகங்களை புரிந்தவர், சுதந்திர போராட்ட வீரர். என்ற காரணத்தால் தான் இன்றைக்கு மத்திய அரசு, மாநில அரசுகள் எல்லாம், அமைச்சர் பெருமக்கள் எல்லாம், முதலமைச்சர் பெருமக்கள் எல்லாம் இன்றைக்கு வருகிறது மிகப்பெரிய ஒரு மரியாதையை அந்த தலைவருக்கு ஆண்டுதோறும் செய்து வருகின்றார்கள். மத்திய அரசும் பசுமன் தேவ திருமனுக்கு பாராளுமன்ற வளாகத்திலே இடஒதுக்கி சிலுவைக்கு அனுமதி வழங்கியது. மத்திய பாரதிய ஜனதா அரசியல் இயக்கம் பிஜேபி காலத்தில் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கிற காலத்தில் மாவீரர் நேதாஜி அவர்கள் விமான நிலையத்தில் இறக்கவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை வெளிக்கொணர்வதற்கு அவர் அமைத்த கமிஷன், முகர்ஜி கமிஷன், நேதாஜியுடைய தலைமுறை குறித்த வரலாற்றை உலகுக்கு உணர்த்தியது. ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், அதன் அடிப்படையில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஏதோ ஒரு சாதிய வளையத்திற்குள் உட்பட்டவர் என்பதை போல ஆண்டுகள் தோறும் முத்துராமலிங்க தேவருடைய திருப்பெயரை மதுரை பன்னாட்டு விமானத்திற்கு அறிவித்தால் அது ஒரு சாதிய மோதலுக்கு வழிவகுக்கும் என்று ஒரு அற்பத்தனமான ஒரு கருத்தை மாநில அரசு தொடர்ந்து கடைபிடித்து அவருடைய தியாகத்தை மறைத்து இன்றளவும் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை அறிவிக்காமல் மாநில அரசு தாமதப்படுத்தி வருகிறது. மத்திய அரசு தான், மாநில அரசு தான் ஒப்புதல் வழங்க வேண்டும். மத்திய அரசிற்கு எவ்வித ஆட்சேபனை இல்லை என்ற நிலைப்பாடு இன்றளவும் இருந்து வருகிறது. எனவே தமிழக அரசு பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய தியாகத்தை மதித்து அவர் செஞ்ச அந்த இந்த மக்களுக்கு ஆற்றிய அந்த தியாகத்தை மதித்து இன்றைக்கு இருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் நாளை பசுமனுக்கு வருகை இருக்கின்றீர்கள். நல்ல சித்தியோடு, பூரண சித்தாந்தத்தோடு அம்மா அவர்கள் அந்த தங்க திருமகனுக்கு அவர் ஆட்சி காலத்தில் தங்கத்தான் தங்க திருமகனுக்கு பெருமை சேர்த்தார்கள். நாங்கள் அதையெல்லாம் கேட்டதல்ல, ஆனால் நாங்கள் ஆண்டாண்டு காலமாக கேட்டு வருவதை ஏன் அந்த அரசு தொடர்ந்து செய்யவில்லை என்ற ஒரு கேள்விதான் ஃபாரூக் பிளாக் தொண்டர்கள் மத்தியிலும், குறிப்பாக பசுமன் தேவர் திருமுடைய அவருடைய திருத்தொண்டர்கள் மத்தியிலும் ஈர்க்கப்படுகிற ஒரு கேள்வி. எனவே நீங்கள் தங்கத்தால் அவரை அழகு பார்ப்பது எங்களுக்கு முக்கியமல்ல, 1000 காரில் சென்று அவரை வழிபடுவது எங்களுக்கு முக்கியமல்ல. ஆனால் அவருடைய திருப்பெயரை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்பதுதான் ஃபாரூக் பிளாக் இயக்கத்துடைய தொண்டர்கள், தேவருடைய தொண்டருடைய கோரிக்கை என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக மீண்டும் வலியுறுத்துகின்றேன். அகில இந்திய ஃபாரூக் பிளாக்